Hi friends, welcome back to my channel. So in this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய WhatsAppல பாத்தீங்கன்னா WhatsApp ப்ரொஃபைல் போட்டோ அடிக்கடி நீங்க சேஞ்ச் பண்றீங்களா இருந்தா இந்த ட்ரிக் வந்து செமையா இருக்கும் உங்களுக்கு. because நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா WhatsApp DPல full size photo எப்படி செட் பண்றது அத பத்தி போட்டுறோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. உங்களோட போட்டோவை இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி சூப்பரா DP செட் பண்றதுக்கு எப்படி அப்படின்றத இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இதுக்கு எந்த ஒரு ஆப்ஸ்மே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்ல உங்களோட ப்ரொஃபைல் போட்டோவை செமையா எடிட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது எப்படின்றத வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. யூடியூப்ல இருந்து சரியாவே நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி லைக் பண்ணிடுங்க. என்னோட லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 லைக்ஸ் ஆச்சு இந்த வீடியோக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காத கமெண்ட்டில் சொல்லிட்டு கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ guys, உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு உங்களோட மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஒன்ஸ் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக் மேக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட மொபைலில் இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா pfpmaker.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். ஃப்ரீ ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதையும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் ஃபோட்டோ எல்லாமே வரும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எதுவும் நல்லா கிளியராக இருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக உங்களோட மொபைலில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோடனே மேலே பார்த்தீங்கன்னா டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் டன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் 1 minute கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து வந்திருக்கும். நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரெடி ஆன உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸில் பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிவிடும். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து வந்திருக்கு பாருங்க. இது மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோயை நீங்கள் ஈஸியாக வந்து ஒரே ஒரு கிளிக்கில் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுற வேலையே வேணாம். ஜஸ்ட் வெப்சைட் போயிட்டு இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய விதமான ஃபோட்டோஸ் இருக்குது. எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் சிம்பிள் வந்து அதிலே வந்துடும். டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். இனிமேல் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ணி மாசாக காட்டலாம். ஒரு நாளைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை சூப்பராக பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் டிபியில் செம்மையான ஒரு ட்ரிக் பற்றி பார்த்தோம். இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. See you by next video. Cheers guys.